Hi students, next we are going to see example 1.3. Question, find the inverse of the matrix 2 minus 1, 3 minus 5, 3, 1, minus 3, 2, 3. மேட்ரிக்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் நமக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ let capital A is equal to the matrix 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. இப்போ determinant value find பண்ணுறோம். determinant of A is equal to determinant of 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3. ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் த்ரூ ஃபஸ்ட் ரோ. அப்போ 2 இன்ட்டு இந்த ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 3 3 சார் 9 மைனஸ் 2. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ் 1 போடணும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ரோ காலம் விட்டுட்டோம் அப்படின்னா 5 3 சார் 15. ஸோ மைனஸ் 15 மேலே போனால் ஒரு மைனஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 3 சார் 3. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு ஸோ இந்த ரோ காலம் விட்டுட்டோம்னா 5 2 சார் 10 மைனஸ் 10 மேலே போனால் ஒரு மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 3 சார் 9. ஸோ இப்போது 2 இன்ட்டு 9 மைனஸ் 2 7. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு திஸ் இஸ் மைனஸ் 15 ப்ளஸ் 3 மைனஸ் 12 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 9 மைனஸ் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 14. திஸ் இஸ் மைனஸ் 12 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 15 விச் இஸ் ஈக்குவல் மைனஸ் 1 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் என்ன கிடைக்குது? மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ ஏ இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ வாட் இஸ் அட்ஜாயிண்ட் ஏ? இஸ் எ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் எடுத்தால் தட் இஸ் அட்ஜாயிண்ட். அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் நாம் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போது சைன் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும். ஸோ ப்ளஸ் 2 உடைய மைனர் 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோம்னா நமக்கு 3 1 2 3 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 1உடைய கோஃபேக்டர். ஸோ மைனஸ் 1 அப்போ அதோடைய ரோ காலத்தை விட்டுரும். அதுக்கு முன்னாடி சைன் சூஸ் பண்ணால் இங்கே மைனஸ் வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் ரோ காலத்தை விட்டுருங்க. மைனஸ் 5 1 மைனஸ் 3 ப்ளஸ் 3. ஸோ நெக்ஸ்ட்டு 3க்கு ஸோ இங்கே ப்ளஸ் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம்னா மைனஸ் 5 3 மைனஸ் 3 ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ. ஸோ இங்கே ப்ளஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்டர்னேட்டாக வரும் மைனஸ். ஸோ இந்த ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா மைனஸ் 1 3 திஸ் இஸ் 2 3 ஹியர் ப்ளஸ் இன்ட்டு 3க்கு ஸோ ரோ காலத்தை விட்டுட்டோம். அப்போ 2 3 திஸ் இஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 3. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 1உடைய கோஃபேக்டர். ஸோ 1 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டால் 2 மைனஸ் 1 திஸ் இஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோ ஹேர் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸ் 3 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம்னா நமக்கு மைனஸ் 1 3 3 1 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு 2 உடைய ரோ காலம் விட்டுட்டா 2 3 மைனஸ் 5 1. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட். ஸோ இங்கே ப்ளஸ் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ரோ காலம் விட்டுட்டிங்கன்னா 2 மைனஸ் 1 மைனஸ் 5 3 தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபைனலாக நம்ம என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3 3 சார் 9 மைனஸ் 1 2 சார் 2. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 5 இன்ட்டு 3. ஸோ மைனஸ் 15 திஸ் இஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு 5 2 சார் 10 மைனஸ் 10 this is minus into minus plus 3 3 is 9. So next is second row minus into, so minus 1 into 3 minus 3 2 3 is 6. So minus 6, this is minus 6. So next plus into 2 3 is 6
So minus into minus plus 3 3s are 9. So minus into 2 2s are 4. மேலே போன ஒரு மைனஸ் ஆல்ரெடி 2 மைனஸ் இருக்குது, 3 மைனஸ் வந்திருக்கும். ஸோ மைனஸ் தான் திரும்ப வரும். அப்போது 1 into 3 3. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ. ஸோ ப்ளஸ் இன்ட்டு minus 1 plus 1 மல்டிப்ளை பண்ணால் minus 1. திஸ் இஸ் 3 3s are 9. ஸோ minus 9. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு 1 2s are 2. திஸ் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 3s are 15. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு 2 3s are 6. மேலே போனால் ஒரு மைனஸ், ஆல்ரெடி 2 மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ், பட் எங்கே மைனஸ் தான் வரும். ஸோ 5. தி ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போது மைனஸ் பண்ணிட்டோன்னா 9 minus 2 7 minus 15 plus 3. ஸோ minus 12, ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 12. ஸோ ப்ளஸ் 12 தான் வரும். ஸோ இங்கே minus 10 plus 9, அப்போ minus 1. ஸோ இங்கே minus 3 minus 6, அப்போ minus 9, வெளியில் மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 9. திஸ் இஸ் 6 plus 9 15. 4 minus 3 1, மைனஸ் இருக்குதுன்னா minus 1. ஸோ திஸ் இஸ் minus 10. திஸ் இஸ் 2 plus 15 17 minus 17. ஸோ திஸ் 6 minus 5 1. தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபைனலாக we should take transpose. ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்தோன்னா 7 9 minus 10. ஸோ இந்த காலத்தை ரோவாக எழுதிட்டோம். அதேமாதிரி செகண்ட் காலம் செகண்ட் ரோ. ஸோ அப்போ 12 15 minus 17. நெக்ஸ்ட்டு தேர்டு காலம் தேர்ட் ரோவாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ minus 1 minus 1 1. ஸோ டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணிட்டோம். திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும்? ஏ இன்வெர்ஸ். இப்போ A inverse is equal to 1 divided by determinant value minus 1. So minus 1 into adjoint A, that is 7 9 minus 10 12 15 minus 17 minus 1 minus 1 1. இப்போ வெளியில் மைனஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா minus 7 minus 9, this is minus minus plus 10 minus 12 minus 15 minus into minus plus 17. Okay, so next this is minus minus plus 1 plus 1, this is minus 1. So this is required inverse. Thank you. Hi students, now we are going to see example 1.4. The question, if A is a non-singular square matrix of odd order, prove that determinant of adjoint A is positive. இங்கே வந்து determinant of adjoint A வந்து பாசிட்டிவ்னு சொல்லணும். அதாவது இது வந்து மாடுலஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வந்து நாட் மாடுலஸ், டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணனா அது வந்து ஒரு ரியல் நம்பர், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். பட் இங்கே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதோடைய ஆர்டர் வந்து ஆட் நம்பராக இருக்கணும். ஓகே, ஸோ லெட் கேபிட்டல் ஏ பி அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட் நம்பரை ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 2m plus 1. ஸோ வேறு m is equal to 0 1 2 3 etc. இப்போ mக்கு 0 கொடுத்தீங்கன்னா 1 கிடைக்கும், 2 கொடுத்தா 2 2 4 4 plus 1 5. சரிங்களா, 1 கொடுத்தீங்க அப்படின்னா 3 3 கொடுத்தீங்கன்னா 7. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ அப்போ ஒரு ஆட் நம்பர் தான் இதனுடைய ஆர்டராக எடுத்துருக்குறோம் இந்த நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், ஏன்னா நான் சிங்குலர்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0னா நம்ம ஏற்கனவே ஒரு தியரம் பார்த்துருக்குறோம். ஸோ தியரம் 9ல் செகண்ட் ரிசல்ட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n அப்படின்னு சொன்னால்
and the determinant of adjoint A which is equal to determinant of A power n minus 1. This is the known result. Okay, அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் வந்து n, ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ எப்படி இருக்கும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n minus 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரூஃபில் நம்ம ஆர்டர் என்ன எடுத்துருக்குறோம், 2m + 1. n அப்படிங்கிறது ஜென்ரலாக, பட் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது 2m + 1. அப்போ n இருக்கிற இடத்துல என்ன போடணும், 2m + 1. ஸோ அப்போ நம்ம determinant of adjoint of A is equal to determinant of A power, we have to replace n by 2m + 1. ஸோ -1. அப்போ அந்த -1 இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா determinant of A power 2m தான் கிடைக்கும். +1 - கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே இந்த நம்பர் பாருங்கள், பவர் எப்படி இருக்குது, டிட்டர்மினன்ட்டுடைய ஏவுடைய பவர் வந்து 2m மல்டிபிள் ஆஃப் 2வாக இருக்குது. அப்படின்னா அது ஈவன் நம்பர். ஸோ பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா, பவர் ஈவனாக இருந்தால் அதில் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2m என்ன ஆகிடும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடும். ஏன்னா பவர் ஈவன்னா அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ். அப்போது we can say that determinant of A power 2m is always பாசிட்டிவ். எந்த ஒரு நம்பருக்கும் பவர் ஈவனாக இருந்தால் அது பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நீங்கள் -1 -2 அப்படி நெகட்டிவ் நம்பர் கிடைச்சாலுமே ஹோல் பவர் ஸ்கொயரோ 4ஓ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது பவர் ஈவனாக இருந்தால் மைனஸ் என்ன ஆகிடும், பிகம்ஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் என்ன ஆகிடும், பாசிட்டிவாக தான் ஆகிடும். அப்போ இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். therefore determinant of adjoint A is also positive. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ hence proved. So now we are going to see example 1.5. The question, find a matrix A if adjoint of A is equal to 7 7 -7 -1 11 7 11 5 7. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்குறாங்க. நாம் எதை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏவை ஃபைன் பண்ணணும். ஸோ ஏ கொடுத்துருந்து அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணணும்னா நமக்கு தெரியும், டிரான்ஸ்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர். பட் இங்கே அட்ஜாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்ம அந்த மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ணோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A is equal to +or -1 divided by square root of determinant of adjoint A into adjoint of adjoint A. So this is formula. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருந்து ஏ கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A which is equal to determinant of adjoint matrix 7 7 -7 -1 11 7 11 5 7. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் த்ரூ ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ 7 × 7 எடுத்தால் இந்த ரோ காலத்தை விட்டுட்டோன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 11 × 7 77 minus 5 7s are 35. Next -7 into, so next number 7 row column விட்டுட்டோம்னா remaining numbers cross multiply பண்ணலாம். So -1 × 7 -7, 11 × 7 77, so -77. So next -7 into இந்த row காலத்தை விட்டுட்டோம்னா -1 × 5 -5. So this is 11 × 11 121. So which is equal to 7 × 77 -35. So less பண்ணிட்டோம் அப்படின்னா 42. So next -7 into இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -7 -77, so -84. -7 into this is -126. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 7 × 42. So 7 2s are 14, this is 28
So 294. Next minus into minus plus. 7 4s are 28. So you have 56. So 588. So next minus into minus plus. So இது பார்த்தீங்கன்னாக்கா 7 into 12. So 84. இங்கே 7 into 6. That is 42. So 882. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணாக்க பாருங்கள் 2 8 10 14. ஸோ 4 1 ரிமைனிங் 9 17 26. ஸோ 6 2 ரிமைனிங். ஸோ 10 15 17 17. ஸோ அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு 1764 which is not equal to 0. ஓகே, டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். எதுக்குன்னா அட்ஜாயிண்ட்டுக்கு. ஸோ இதில் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட்டு. ஸோ அட்ஜாயிண்ட் அப்படின்னாலே தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் அப்படின்னு தெரியும். அப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன பண்ண போகிறோம்? கோஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டு 7, அதுக்கு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும். என்று டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த 7 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோன்னா அதோடைய மைனர் 11 7 5 7. நெக்ஸ்ட்டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் செகண்ட் எலமெண்ட்டுக்கு. ஸோ -1 7 11 7. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். அப்போது அதுக்கு ப்ளஸ் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ரோ காலத்தை விட்டுட்டோன்னா -1 11 11 5. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ -1க்கு. ஸோ இங்கே மைனஸ் வரும். இந்த ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 7 -7. நெக்ஸ்ட்டு 5 7. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ். ஸோ 11 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம் அப்படின்னா 7 -7. திஸ் இஸ் 11 7. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம் அப்படின்னா 7 7 11 5. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ 11 இங்கே இருக்கக்கூடியது. அப்போ பிளேஸில் ப்ளஸ் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 7 -7 11 7. நெக்ஸ்ட்டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 -7 -1 7. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் லாஸ்ட் எலமெண்ட். ஸோ ரோ காலத்தை விட்டுட்டோம்னா 7 7 -1 11. ஸோ தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே, ஸோ இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வருது பாருங்கள். 11 × 7 தட் இஸ் 77. முன்னாடி ப்ளஸ் இருக்குது. -35. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் -7 -77. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு திஸ் இஸ் -1 × 5 -5 11 × 11 -121. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோ மைனஸ் இன்ட்டு 7 7 49. நெக்ஸ்ட்டு மைனஸ் மேலே ஒரு மைனஸ் வருது. இல்லை மைனஸ் ப்ளஸ் 5 7 சார் 35. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு 7 × 7 49 மைனஸ் மேலே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் மைனஸ் ப்ளஸ் 11 × 7 77. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் திஸ் இஸ் 35 -77. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 7 7 சார் 49. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் மேலே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும் 77. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் திஸ் இஸ் 49. மேலே ஆல்ரெடி 2 மைனஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் வரும். இப்போ 3 மைனஸ் இருந்ததுனால மைனஸ் தான். ஸோ 1 7 சார் 7. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் திஸ் இஸ் 77 -7. ஓகே, ஸோ ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபைனலாக டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ சிம்பிளை பண்ண நம்பர்ஸ் வருதா பாருங்கள். என்னென்ன வருது 77 -35. ஸோ 42 +42.
ஸோ நெக்ஸ்ட்டு -7 -77. ஸோ ரெண்டு தேர்ட் பண்ண -84 மைனஸ் முன்னாடி இருக்குது, அப்போது +84 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், -5 -121. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா -126. ஓகே, நெக்ஸ்ட்டு 49 + 35. ஸோ திஸ் இஸ் -84. ஸோ நெக்ஸ்ட்டு 49 + 77. திஸ் இஸ் 126. ஸோ நெக்ஸ்ட்டு 35 -77 -42 கிடைக்கும், முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +42. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 49 + 77. ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 126. ஸோ நெக்ஸ்ட்டு +49 -7 ப்ளஸ் பண்ணால் 42, முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ -42. ஸோ நெக்ஸ்ட்டு 77 -7. ஸோ திஸ் இஸ் 77 minus +7. 77 + 7, that is 84. ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபைனலாக நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும் இல்லைங்களா. ஸோ 42, இந்த -84 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு 126. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம ரோவாக எழுதிட்டோம். செகண்ட் காலம் அப்போ 84 126 -42. நெக்ஸ்ட்டு தேர்டு காலம் அந்த ரோவாக எழுதிங்கன்னா -126 42 84. ஓகே, ஸோ டிரான்ஸ்போஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமேல் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவும் ஃபைன் பண்ணியாச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் A is equal to ±1 divided by square root of determinant of adjoint A உடைய வேல்யூஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம், 1764 1764 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் வேல்யூ வந்து மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 42 - 84 126. ஸோ நெக்ஸ்ட்டு 84 126 -42. So next -126 42 84. ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 42 உடைய மல்டிபிள் தான் எல்லா இடமும். 42 இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் 126. அப்போ 42வை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காமனாக எடுக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், டிவைடில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 இருக்குது இல்லைங்களா, இதோடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 உடைய வேல்யூஸ் வந்து 42. ஸோ இதில் 42 நம்ம வெளியில் எடுத்துடலாம். 42 எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இங்கே என்ன இருக்கும், 1. திஸ் இஸ் -2 டைம்ஸ் 2. திஸ் இஸ் 3. ஸோ திஸ் இஸ் 2. திஸ் இஸ் 3. ஸோ இங்கே -1. திஸ் இஸ் -3 1 2. அப்போ இதில் 42 42 என்ன செய்யணும், கேன்சல் பண்ணிட்டோம்னா ஸோ A is equal to ±1 -2 3 2 3 -1 -3 1 2. This is required matrix A. Thank you.